ஹாய், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து தோசை, முட்டை தோசை, அதுக்கு வந்து மீன் குழம்பு. மீன் குழம்பு வந்து எப்பவுமே வெனஸ்டே தான் மீன் குழம்புன்னு சொல்லியிருக்கேன். பட் நேற்று வந்து நாங்கள் வெளியில் போய்ட்டோம், லஞ்ச் வெளியில் போயிட்டதுனால நேற்று மீன் வாங்கலை. அதனால் இன்றைக்கி காலையிலேயே வாங்கிட்டு குழம்புலாம் செஞ்சாச்சு. இன்னும் 2 நாள் தான் நான்வெஜ் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து புரட்டாசி மாதம் பிறந்துடும். அதனால் வெறும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை தானே. நாளைக்கு வெள்ளி சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம். திங்கள் செவ்வாய், அதாவது ஞாயிறு திங்கள் 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் காலையிலேயே மீன் குழம்பு பண்ணியாச்சு. நான் 2 விதமாக மீன் குழம்பு வைப்பேன். முதல் வந்து எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் குழம்பு கூட்டுவேன். இப்போ எமர்ஜென்சி அவசரமாக செய்யணும்னா எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொதிக்க வச்சு பச்சை நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிடுவேன். இது வந்து இப்போ எமர்ஜென்சிக்காக ஒரு நாள் தான், இன்றைக்கி தேர்ஸ்டேக்கு மட்டும்தான், நாளைக்கெலாம் சாப்பிட மாட்டேன் இல்லையா. அதனால் சரி கொஞ்சம் அதனால் வந்து இந்த மெத்தடில் இமீடியட்டாக செய்கிற மாதிரி செஞ்சு முடிச்சுட்டேன் மீன் குழம்பு. ஜூஸ் வந்து கிரேப் ஜூஸ் தான் போட்டிருக்கேன். இதான் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.